வினைகளை தீர்க்கும் விக்னேஸ்வரனே, தடைகளை நீக்கிடும் விநாயகா, வானவர் வாழ்த்த அசுரரை வெல்லுவாய், மானிடர் வாழ்ந்திட பரப்பல தருவாய், ஞானமும் செல்வமும் நீரே. ஜெய் ஜெய் கணபதி, ஜெய் ஜெய் கணபதி, ஜெய் ஜெய் கணபதி, ஜெய் ஜெய் கணபதி. ஓங்கார பொருளே, எமை நீங்காதும் அருளே, முழு முதலாகும் ஒளியே, மலர்க்கும் வினாளும் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம், விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே, எமை நீங்காதும் அருளே. வாழ்க விநாயக பெருமான், வாழ்க அசுரனை வென்ற ஆணைமுக கடவுள். மகாதேவா, கழுகாக மாறி விநாயக பெருமானை தூக்கிச் செல்ல முயன்ற அசுரன் அவரிடம் மாட்டிக்கொண்டு மீள முடியாமல் மாய்ந்து போனான். ஐங்கரன் எதற்காக வந்தானோ அந்த அவதாரம் துவங்கிவிட்டது. என்ன சொல்கிறீர்கள் பிரபு? கஜமுகாசூரன் கழுகாக வந்த இந்த கிருத்திகாசுரனை இங்கு அனுப்பி வைத்ததன் மூலம் தானே ஒரு துவந்த யுத்தத்திற்கு வழிவகுத்து விட்டான். என்ன, இங்கு வந்தவன் கிருத்திகாசுரனா? கஜமுகாசுரனால் அனுப்பப்பட்டவனா? ஆம் தேவி, தன்னை அழிக்க வந்த விநாயகனை தான் முதலில் அழித்து விட வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டான் கஜமுகாசூரன். அதற்காக இந்த அசுரனை இங்கே அனுப்பியிருக்கிறான். தன்னை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள கோட்டை சுவற்றின் ஒரு கல்லை தன் கரத்தால் தானே பெயர்த்தெடுத்து விட்டான். இனி ஒவ்வொரு கல்லாக விழுந்து கோட்டையை விரைவில் பொடிபடப் போகிறது. ஒற்றனே, இன்று வரை இந்த கஜமுகாசுரன் அனுப்பிய எந்த அசுர வீரனும் மரணமடைந்ததாக வரலாறு கிடையாது. ஒரு சிறுவனிடம் அகப்பட்டு அசுர வீரன் ஒருவன் மரணமடைந்து விட்டான் என்று சொல்வதற்கு உனக்கு என்ன துணிச்சல்? நான் என் கண்ணால் கண்டதைத்தான் சொன்னேன் பிரபு. எப்படி நடந்தது? கிருத்திகாசுரன் எப்படி மாண்டான்? கழுகாக மாறி அந்த சிறுவனை வானில் தூக்கிச் சென்ற போது அவன் அவரை அங்கேயே வைத்து கொன்று விட்டான் பிரபு. பிரபு, சிறுவன் என்பதால் கிருத்திகாசுரன் சற்று அலட்சியமாக இருந்து ஏமாந்து விட்டார் என்று கருதுகிறேன். சுவாமி, தங்கள் முகத்தில் ஏதோ சிந்தனை தெரிகிறதே, அது என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? அது ஒன்றுமில்லை, நானே அதற்கு ஒரு தீர்வு கண்டு விடுவேன். அப்படியானால் ஏதோ ஒரு புதிய பிரச்சனை தோன்றி இருக்கிறது என்று சொல்லுங்கள். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. சுவாமி, இத்தனை ஆண்டுகளாக இல்லாத கவலை இன்று உங்கள் முகத்தில் தெரிகிறது. அது எனக்கு தெரிய வேண்டாம் என்று தாங்கள் மறைப்பதும் புரிகிறது. உண்மைதான் தேவி. அதை கேட்டு நமக்கு எதிராக ஏதோ ஒரு எதிரி தோன்றிவிட்டான் என்ற கருதி நீ பயந்து விடக்கூடாதல்லவா? அதற்காகத்தான் நான் சொல்லவில்லை. நீங்கள் விநாயகரை தானே சொல்கிறீர்கள்? என்னது? உனக்கு அதை பற்றி தெரியுமா? அரண்மனையில் இருக்கும் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் செய்தி எனக்கு மட்டும் எப்படி தெரியாமல் போகும்? பிறகு ஏன் அதை என்னிடம் கேட்கிறாய்? முதலாக உங்கள் வாழ்வில் ஒரு தோல்வி ஏற்பட்டுள்ளது இல்லையா? பிரியம்பதா, ஏன் சுவாமி கோபப்படுகிறீர்கள்?
நீங்கள் அனுப்பிய கிருத்திகாசுரன் விநாயகரால் கொல்லப்பட்டு விட்டான் இல்லையா? கிருத்திகாசுரன் விநாயகரை சிறு பிள்ளை என்று நினைத்து அலட்சியப்படுத்தி விட்டான். இல்லாவிட்டால் அவனை கொல்லும் ஆற்றல் சிறுவனுக்கு ஏது? சிறுவன் சிறுவன் என்று சொல்லாதீர்கள் சுவாமி. சிறு நெருப்பு பெரும் காட்டையே ஒரு நொடியில் எரித்து விடும் அல்லவா? பரமேஸ்வரன் என்ற பெரும் நெருப்பிலிருந்து வந்த சுடரல்லவா விநாயகர். அவர் முன் சென்ற எவருக்கும் கிருத்திகாசுரனுக்கு ஏற்பட்ட கதிதான் நேரும். எனக்கு பகையாக தோன்றிருக்கும் ஒரு சிறுவன் நான் அனுப்பிய ஒரு தளபதியை கொன்று விட்டான் என்ற செய்தி கேட்டு மகிழ்ச்சி அடைகின்றாயா? இல்லை சுவாமி, விநாயகரை உங்கள் பகைவராக கருதி ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்றுதான் கேட்கிறேன். வணங்க வேண்டிய தெய்வத்தின் மீது வஞ்சம் கொண்டு தாங்களாகவே ஏன் ஒரு பகையை தேடிக் கொள்கிறீர்கள் என்றுதான் கேட்கிறேன். ஒரு விளையாட்டு பிள்ளையை தெய்வம் என கருதி கொண்டு எனக்கே உபதேசம் செய்கின்றாயா? கிருத்திகாசுரன் ஒருவனை அவன் கொன்று விட்டான் என்பதால் அசுர படையின் வலிமையை குறைத்து மதிப்பிட்டு விட்டாயா? அவனை விட ஆற்றல் படைத்த ஒருவனை அனுப்பி வைக்கின்றேன் பார். அவன் சென்ற சில நொடிகளில் அந்த விநாயகன் என்ற சிறுவன் இருக்கும் இடம் தெரியாமல் அழிந்து விட்டான் என்ற செய்தி நம்மிடம் வந்து சேரப்போகிறது பார். அமைச்சரே, கிருத்திகாசுரன் மடிந்த செய்தி கேட்டது முதல் என் மனம் அமைதி இழந்து விட்டது. தோளோடு தோல் நின்று வீரப்போர் புரிந்த அவன் ஒரு பாலகனால் பலியாகிவிட்டானே என்று நினைக்கும் பொழுது என் நெஞ்சம் கலங்குகிறது. நாராயண நாராயண. நாரதரே, தாங்கள் எப்பொழுது வந்தீர்கள்? ஏதோ கிருத்திகாசுரன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாயே, அப்போதுதான் வந்தேன். பாலகனை பற்றி வரச் சென்றவன் வெற்றியோடு திரும்பி வந்தானா? நீங்கள் இருவரும் மௌனம் சாதிப்பதை பார்த்தால் எல்லாமே முடிந்துவிட்டது போல் தெரிகிறது. அடடடடா, நாராயணா, பகைவன் என்றாலும் பாலகனுக்காக நீங்கள் வருந்துவதை பார்த்து நான் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நாரதரே, மடிந்தது பாலகன் அல்ல. வேறு யார்? அமைச்சரே, நீங்களாவது கூறுங்கள். கிருத்திகாசுரன் மடிந்து விட்டான் நாரதரே. நாராயணா, அது எப்படி? அவன் கழுகாக சென்றுதானே அந்த சிறுவனை பிடிப்பதாக சொன்னான். அப்படித்தான் செய்தான். ஆனால் அந்த சிறுவன் கழுகின் அழகை பிளந்து வயிற்றை கிழித்து. அமைச்சரே, அது ஒன்றுமில்லை, அது ஒன்றுமில்லை. கஜமுகாசுரா, பாவம் அமைச்சர் நடந்ததை சொல்கிறார், அதற்காக ஏன் கோபப்படுகிறாய்? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நமது வீரரின் மரணத்தை பற்றி நாமே வியாக்கியானம் செய்யலாமா? கூடாது கூடாது. எதிரியின் மரணத்தை பற்றி எப்படி வேண்டுமானாலும் விவரித்து வியாக்கியானம் செய்யலாம். ஆனால் நமது இழப்பை மட்டும் காட்டிக்கொள்ளவே கூடாது. ஆனால் ஒன்று. என்ன? நீ அனுப்பிய வீரன் ஒருவனை கொன்றதன் மூலம் உனது அசுர சாம்ராஜ்யத்திற்கே அரைக்குவல் விட்டிருக்கிற ஆனந்த விநாயகன், அவனை நீ கொல்லாவிட்டால் கிருத்திகாசுரன் மரணத்தை கண்டு நீ பயந்து விட்டதாகத்தான் பொருள். இல்லை நாரதரே, இல்லை. அடுத்து வேற யாரை அனுப்பினால் வெற்றியோடு திரும்பி வருவார்கள் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கென்னவோ இந்த பறவை மிருகம் என்ற உயிருள்ள வடிவத்தில் சென்றால் அந்த சிறுவனை அழிக்க முடியாது என்றுதான் தோன்றுகிறது. வேறு எப்படி செல்வது? ஏதாவது ஒரு ஜடப்பொருளாக சென்று அங்கே சேர்ந்து விட்டால் அந்த சிறுவனை சுலபமாக ஏமாற்றி விடலாம் என்று தோன்றுகிறது. அதுதான் சரி. இது
நூபுராசுரன் பாதத்தில் அணியும் சிலம்பாக மாறி அவனை அப்படியே பூமிக்குள் இழுத்துச் சென்று கொன்று விடுவான். அருமை அருமை. அழிப்பதற்கென்றே 1000 யோசனைகள் கொண்டவன் நீ. அப்படியே செய், நான் வருகிறேன். நாராயண. நூபுராசுரா, வாழ்க அசுரகுல சக்கரவர்த்தி. வணங்குகிறேன் பிரபு. நீ இப்பொழுதே சென்று கைலையில் இருக்கும் அந்த குழந்தையின் காலில் சிலம்பாக மாறி அவன் எங்கும் இருக்க முடியாதபடி செய்து விடுகிறேன். என்ன? அப்படியானால் கிருத்திகாசுரனுக்கு நேர்ந்தது எனக்கு தெரியும் பிரபு. அதற்கு பழிவாங்க காத்திருந்த எனக்கு தாங்கள் அந்த வாய்ப்பை வழங்கிவிட்டீர்கள். அப்படியானால் இப்பொழுதே புறப்படுகிறேன். ஜெயா, விஜயா, என் மைந்தனுக்கு சிறப்பாக அலங்காரம் செய்ய வேண்டும். சர்வ அலங்கார பூஷிதை என்று என்னை பாராட்டும் என் பக்தர்கள் என் மைந்தனை கண்டு சர்வ அலங்கார ரூபன் என்று பாராட்ட வேண்டும். அப்படியே செய்கிறோம் தாயே. இன்று இந்திராதி தேவர்கள் முதலான எண்ணற்ற முனிவர்கள் விநாயகனை தரிசிக்க வருவார்கள். இன்று என்ன நாள் என்பது தெரியுமல்லவா? தெரியும் தாயே. தங்கள் குமாரர் அவதரித்த ஜென்ம நட்சத்திர நாள். உண்மைதான். இந்த உத்திரட்டாதி நட்சத்திர நாளில்தான் என் மைந்தன் உதித்தான். தோன்றிய அன்றே தனது வீரத்தால் யாவரையும் திகைக்க வைத்தான். தாங்கள் உருவாக்கிய மைந்தனாயிற்றே. சிறப்பாக அலங்காரம் செய்யுங்கள். நவகோள்களும் அவன் திருவடியில் வந்து வணங்குவதற்கு அடையாளமாக நவரத்தின மாலையை அணிவியுங்கள். சூடகம், பாடகம், வால்வளை, தோள்வளை யாவையும் அவன் மேனியில் பூட்டுங்கள். முக்கியமாக அவன் நடந்து வரும்போது ஜல் ஜல் என்று ஒலி எழுப்ப காற்சிலம்பை அணிவியுங்கள். ஓ, இன்று விநாயகனின் ஜென்ம நட்சத்திரமா? இந்த ஜென்மமே இல்லாமல் செய்து விடுகிறேன். நான் சொன்னது புரிந்ததா? ஜெயா, அந்த முத்தாரத்தை எடு. இதோ. ஜெயா, அந்த ரத்னஹாரத்தை எடு. இதோ. அந்த காற்சிலம்பை எடு. ஏது இது புதிதாக இருக்கிறது? இது நான் கொண்டு வந்ததல்ல. எப்படி வந்ததென்றும் தெரியவில்லை. எப்படி வந்தால் என்ன? தூக்கி எறி. என்னடி, மீண்டும் இந்த சிலம்பு இங்கே எப்படி வந்தது? ஆமாம், இதில் ஏதோ மாயம் இருக்கிறது. நிச்சயம் பெருமானுக்கு இதை அணிவிக்க கூடாது. நில்! அந்த சிலம்பு எனக்காக வந்தது. போடுங்கள். என் காலில் கொண்டு வந்து போடுங்கள். இனிமேல் நடக்க வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் செல்லுங்கள்.
மைந்தா, என்ன இது? என் ஜென்ம நட்சத்திர நாளில் நான் எதற்காக ஜென்மம் எடுத்தேனோ அதற்கான காரியத்தை செய்ய வேண்டாமா அம்மா? அதனால்தான் இந்த அசுரனை வதம் புரிந்தேன். ஆஹா, சுவாமி உன்னை பற்றி சொன்னது எவ்வளவு உண்மை என்பதை இப்பொழுதுதான் உணர்ந்தேன். கணேசா, शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம், விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே ஒரு கொம்புடனே இரு செவி கொண்டாய் மும்மதம் பொழிந்திடும் வேழமுகா நான் மறை போற்றும் ஐங்கர உருவே
எழுகடல் வடியே என் திசை நவக்கோள் நீயே. ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாலும் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே